ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே 2வது அத்தியாயத்தில் திரஷ்டா என்றால் என்ன, திருஷ்யம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். திரஷ்டா என்பது ஆத்மா, பார்ப்பவன். திருஷ்யம் என்பது பார்க்கப்படும் பொருள், அதாவது மனம், இந்திரியங்கள் மற்றும் இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாமே திருஷ்யத்தில் அடங்கும். இந்த திருஷ்யம் எதனால் ஆக்கப்பட்டது? இந்த திருஷ்யம் பூதங்களாலும் இந்திரியங்களாலும், அதாவது பஞ்சபூதமும் இந்திரியமும் கலந்தது தான் திருஷ்யம். இது முக்குணங்களை கொண்டது. இது அந்த உலகத்தினுடைய இன்பத்தை நுகர்வதற்காகவும் அல்லது இதிலிருந்து விடுபடுவதற்காகவுமே இதனுடைய வேலை. திரஷ்டா எனப்படுவது பியூர் என்று சொல்லக்கூடிய சுத்தமானது, பார்ப்பவன். ஆனால் அவன் மனதின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். இந்த இரண்டும் இணைந்துதான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே நடக்க முடியும். இந்த இரண்டுக்கும் என்ன தொடர்பு என்று அடுத்த சூத்திரத்திலே சொல்கிறார். ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா. அதாவது இந்த திருஷ்யமானது எதற்காக ஆக்கப்பட்டது? இந்த ஜீவாத்மனுடைய இந்த போகத்தை அனுபவித்து வைராக்கியம் வந்து கைவல்ய நிலையை அடைவதற்காகத்தான் இந்த திருஷ்யம் படைக்கப்பட்டது என்று கூறுகிறார். இந்த திருஷ்யத்தால் தான் நாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையுமே செய்கிறோம். அதற்கு திரஷ்டா என்று சொல்லக்கூடிய ஆத்மா தன்னுடைய சக்தியை வழங்குகிறது. ஆனால் இந்த திருஷ்யத்தினுடைய வேலை என்ன என்றால், இந்த உலகத்தை இந்த ஆத்மாவுக்கு காட்டுவது, அதில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்ப துன்ப நுகர்ச்சிகளை அனுபவிப்பது, பின்பு வைராக்கியம் ஏற்பட்டு இதிலிருந்து இந்த தலையிலிருந்து விடுபடுவது. இதுதான் இதற்கு வேலை என்று கூறுகிறார். ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா என்றால் இரண்டும் இணைந்து செய்தால்தான் எந்த வேலையுமே நடக்க முடியும். முன்பே நாம் சொல்வது போல சாங்கியத்திலே கபிலமுனி கூறுவார், ஒருவர் முடவர், ஒருவர் கண் பார்வை இல்லாதவர், இன்னொருவர் கண் பார்வை தெரியும், ஆனால் அவரால் நடக்க முடியாது. இந்த நடக்க முடியாதவரை கண் பார்வை தெரியாதவர் தோளில் சுமந்து கொண்டு எப்படி அவரோடு செல்ல வேண்டிய பாதையையும் இலக்கையும் அடைவார்களோ, அதுபோலத்தான் இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் இணைந்து வாழ்க்கையில் எல்லா காரியங்களையுமே நடக்கின்றன என்று சொல்கிறார். ஆகவே இந்த திருஷ்யம் என்பது இந்த திரஷ்டாவுக்கு சேவை செய்வதற்காகத்தான் என்று இதை கூறுகிறார். இன்று நாம் ஜதர பரிவிருத்தி என்ற ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். அதை படுத்துக்கொண்டு கால்களை தூக்கி உடலை முறுக்கக்கூடிய ஆசனம். அதை எப்படி செய்வது என்பதை நாம் பார்க்கலாம். நம்ம ஜதர பரிவிருத்தி அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம். இது படுத்துட்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம். ஜட்டரா அப்படிங்கிறது அடிவயிற்று பகுதியை குறிக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அக்னியை பற்றியுமே குறிக்கும். பரிவிருத்தி அப்படின்னாலே முறுக்கம் அப்படின்னு அர்த்தம். ட்விஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இது நம்ம ஊர்துவ பிரசிரத பாதாசனா அப்படிங்கிற ஆசனம் செய்து நல்லா பழக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆசனத்தை ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த ஆசனம் பண்ணும் பொழுதே அந்த ஊர்துவ பிரசிரத, அதாவது கால்களை ரெண்டையும் மேல் நோக்கி தூக்கக்கூடிய ஆசனம் செய்து அதில் ஒரு நல்ல பயிற்சி பெற்றவர்கள் இந்த ஆசனத்தை ட்ரை பண்ணலாம். அது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அந்த ஆசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. இப்போ ஜதர பரிவிருத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். படுத்துக்குங்க, கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கையை விட்டுக்கிட்டே கழுத்தை வலது பக்கமாக திருப்புங்க. அது முகம் வலது பக்கமாக திரும்பி இருக்கணும். இந்த பொசிஷனில் மூச்சை உள்ளே இழுங்க.
மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக 2 கால்களையுமே இடது பக்கமாக கொண்டு போங்க. பாதங்களை இடது கையால் பிடிச்சிக்குங்க. இது ரிப்பீட் பாஸ்டராகவும் பண்ணலாம், ஸ்டே பாஸ்டரலாகவும் பண்ணலாம். இப்போ பார்த்தோன்னா முதுகுத்தண்டு எவ்வளோ தூரம் முறுக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். வயிற்றுப்பகுதி அமுக்கத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கால்கள் 2ஐயும் செங்குத்தான பொசிஷனுக்கு கொண்டு வந்துருங்க. இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களையும் தரையை நோக்கி கீழே பண்ணலாம். உடல் நல்ல முறையில் முறுக்கி இருக்கும், வடிவயிற்று பகுதி நல்லா அமுங்கி இருக்கும். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே தலையை நேராக கொண்டு வந்துடுங்க. உடலையும் வயிற்றுப்பகுதியும் எப்படி முறுக்கம் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். படுத்துக்கணும் சமஸ்திதி பொசிஷனில், அதாவது கால்கள் 2ம் சேர்ந்து இருக்கணும். கைகள் பக்கவாட்டில், உடலை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கைகளையும் தோள்பட்ட வரைக்கும் கொண்டு வாங்க. சைடில் ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலையை வலது பக்கமாக திருப்பிக்குங்க. வலது காது தரையில் இருக்கட்டும். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. இப்போ மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் செங்குத்தாக மேலே கொண்டு வாங்க. இந்த பொசிஷன்லேயும் மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் இடது பக்கமாக கொண்டு போங்க. இடது கையால் பாதத்தை பிடிச்சிக்குங்க. இது ரிப்பீட்டாகவும் பண்ணலாம், இல்லை ஸ்டே பாஸ்டராகவும் பண்ணலாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் செங்குத்தாக கொண்டு வந்துடுங்க. இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க.
இது ஸ்டேயும் பண்ணலாம் அல்லது ரிப்பீட், அதாவது திருப்பி பண்ணக்கூடிய அந்த முறையிலையும் பண்ணலாம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களையும் செங்குத்தாக மேலே கொண்டு வந்துருங்க வெர்டிக்கல் பொசிஷனுக்கு. இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ எல்லாராலையும் இந்த பாஸ்டர் இந்த கிளாசிக்கலாக பண்ண முடியாது. சில பேரால் கால்களை நேராக தூக்க முடியாது அவங்களால. அவங்க எப்படி பண்ணலான்னா லேசாக மாடிஃபை பண்ணி 2 கால்களையும் மடக்கியே மேலே கொண்டு வரலாம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். படுத்த நிலையிலே இருங்க சமஸ்திதி பொசிஷனில். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கைகளையும் ஷோல்டர் லெவலுக்கு கீழே ஸ்வீப் பண்ணி கொண்டு வாங்க. மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே முகத்தை வலது பக்கமாக திருப்பிடுங்க. வலது காது தரையில் இருக்கட்டும். இந்த இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 காலும் இடது பக்கமாக கொண்டு போங்க. முடிந்த அளவுக்கு கைகளால் பிடிக்க முடிஞ்சால் பிடிங்க, இல்லைன்னா பிடிக்க வேண்டாம். கால் தரையில் வந்தால் கூட போகிறோம். ஏன்னா எல்லாராலையும் அந்த காலை அந்த அளவுக்கு மடக்க முடியுமான்னு தெரியாது. சிறிது சிறிதாக பயிற்சி செய்து அந்த பொசிஷனுக்கு வரலாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் மடக்கிற நிலையிலேயே செங்குத்தாக கொண்டு வாங்க. வெளியே விட்டுக்கிட்டே தலையை இடது பக்கமாக திருப்பிக்குங்க. இடது காது தரையில் இருக்கட்டும். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மடக்கி மேலே தூக்குங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ண வேண்டாம், மடக்கியே இருக்கட்டும். ஏன்னா எல்லாராலையும் ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியாது. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்கள் 2ஐயும் வலது பக்கமாக திருப்பி கீழே கொண்டு வாங்க. தரையில் வச்சா போகிறோம், முடிஞ்சால் பிடிங்க, இல்லைன்னா தரையில் கால்களை வைத்தாலே போகிறோம். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே மடக்கின 2 காலையும் நேர்படுத்தி கீழே கொண்டு வாங்க. வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் கீழே கொண்டு வந்துடுங்க சமஸ்திதி பொசிஷனுக்கு. நம்ம இன்றைக்கி ஜதர பரிவிருத்தி அப்படிங்கிற பாஸ்டர் பார்த்தோம். அதாவது ஜதரா அப்படிங்கிறது அடிவயிற்று பகுதி. அங்கே இருக்கிற அக்னியையும் ஜடர அக்னி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வர்றதுனால அந்த ட்விஸ்ட் பண்ணும்போது இதற்கு ஜடர பரிவிருத்தி அப்படின்னு பேர். இந்த ஆசனம் பண்ணும் பொழுதே பார்த்தோம் நம்ம முதுகுத்தண்டு எவ்வளவு நல்ல முறையில் முறுக்கப்படுகிறது, அடிவயிற்று பகுதியும் அமுங்கப்படுகிறது. அந்த முதுகுத்தண்டு முறுக்கப்படுவதனால அங்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது, சுற்றி உள்ள தசை நார்கள் வலுவடைகிறது. வயிற்றுப்பகுதி அமுங்குவதனால அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு அழுத்தம் கிடைக்கிறது.
அதனால் அதனுடைய வேலைகள் எல்லாம் திறன்பட செய்யப்படுகிறது. ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. ஏன்னா ஜாட்டர அக்னி அப்படிங்கிறது தூண்டப்படுவதனால மலங்கள் எல்லாம் சரியான முறையிலே வெளியேற்றப்படும். இந்த அபானா என்று சொல்லக்கூடிய அந்த வாயுவினால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே இந்த ஆசனம் செய்வதால் நாம் சிறிது சிறிதாக நீக்கிக் கொள்ளலாம். வயிற்றுப்பகுதியில் வேண்டாத சதைகள் இருந்தாலுமே அதுவுமே நீக்கப்படும். இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்தோம், சில பேரால் காலை நேராக பண்ண முடியாதவங்க சிறிது காலை மடக்கியே இந்த ஆசனத்தை பண்ணலாம். பண்ணும் பொழுதும் இதே பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இதே ஆசனத்தை இன்னும் கொஞ்சம் இலகுவாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.